வணக்கம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நாம் நிகழ்காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும். மறப்போம், மன்னிப்போம். நிகழ்காலம் நாம் வந்ததும் நிகழ்காலம்தான், கடப்பதும் நிகழ்காலம்தான். இந்த நிகழ்காலத்தில் தான் அனைத்தும் நடக்கிறது. இன்பமும் துன்பமும் வந்து போகக்கூடிய காலங்கள், கடந்து போகக்கூடிய காலம் இந்த நிகழ்காலம்தான். நிகழ்காலம் நிற்பதில்லை. இந்த 3 காலமே கடந்து செல்லும், அது நிற்பதில்லை. காலங்களும் கடந்து விடும். ஆனால் நிகழ்காலத்தில் வாழ்ந்துதான் அடுத்தடுத்த பரிணாமத்தை அடைகிறது, கடந்து செல்கிறது. ஆனால் வாழ்வது நிகழ்காலத்தில் தான். இந்த கடந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலத்தில் தான் வாழ்கிறது, வாழ்ந்து கடந்து செல்கிறது, நம்மோடு ஜீவித்து கடந்து செல்கிறது. எதிர்காலம் நிகழ்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு தொடர்புல இருக்கிறது. எதிர்கால நிகழ்வுக்கு வந்துவிடும். ஒரு 24 மணி நேரம் கழித்து என்னன்னா நிகழ்காலம் எதிர்காலம் நிகழ்வுக்கு வரும். வந்துட்டு திருப்பி என்னன்னா அது கடந்து செல்லும் போது கடந்த காலத்துக்கு கடந்து சென்று விடும். இப்படித்தான் இந்த காலங்களும் கடந்து செல்கிறது. நாம் இந்த நிகழ்காலத்தில் இறை நேசிப்பிலிருந்து, இறை பிரம்மத்திலிருந்து இந்த நேசிப்பும் ஆற்றலும் ஆன்மாவுடைய வெளிப்பாடும், ஆன்மாவுடைய ஸ்பரிசமும், ஆன்மா மேன்மையும் நிகழ்காலத்தில் தான் நடக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் அனைத்துமே நடக்கக்கூடிய ஆற்றல் நிகழ்வுக்குத்தான் உண்டு, மற்ற காலங்களில் இல்லை. அது நிகழ்வில் தான் அனைத்துமே நடக்கும். வெற்றியினுடைய நிலையை, வெற்றி கழிப்படையக்கூடிய நிலையை உண்டாக்குறது நிகழ்காலம்தான். நாம் ஒரு பெரிய பதவிக்கு ஜாயின் பண்ணுவதும் நிகழ்காலத்தில் தான். பணிவு நிறைவுபடுவதும் பெறுவதும் நிகழ்காலத்தில் நடக்கிறது. அனைத்துமே நிகழ்காலம். அதனால் நிகழ்வுதான் வாழ்க்கைக்குரிய காலம். நிகழ்வை நேசிப்போம், நிகழ்வோடு வாழ்வோம். இன்பமாக, இறை இன்பமாக, இறை பிரம்மமாக நம்ம இருக்கும்போது நிகழ்வு தித்திக்கும். தேன் அமுதம். அதை ருசித்து பார்த்தா தான் தெரியும். சுகமான ஒரு இன்ப நிலையானது நிகழ்வு காலம். அதனால்